Hi all, welcome back to our session. ஸோ ஃப்ரேசல் வேர்ப் வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃப்ரேசல் வேர்ப் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் பேஸ் பண்ண ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளே, இன்னொன்று வந்து கால் ஓகேவா. ஸோ பிளே அண்ட் கால் இதை பேஸ் பண்ணி என்ன ஃப்ரேசல் வேர்ப் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஈச் 5 தான். ஸோ இந்த 5 மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும், மோர் தென் எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, பிளே. பிளே பேஸ் பண்ணி பிளே அரவுண்ட், பிளே அரவுண்ட். ஸோ பிளே அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா, டு பிஹேவ் ஆர் ட்ரீட் சம்திங் விச் இஸ் வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ அன்இம்பார்ட்டன்ட், டு பிஹேவ் ஆர் ட்ரீட் வெரி கேர்லெஸ் வே, அன்இம்பார்ட்டன்ட், அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்றது ஓகேவா. ஸோ பிளே அரவுண்ட் அப்படின்னா டு பிஹேவ் ஆர் ட்ரீட் இன் கேர்லெஸ் வே. ஸோ அடுத்தது பிளே அவுட். ஸோ பிளே அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு இடத்துல வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வார் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிளே அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு விஷயம் பேரலா நடக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், பிளே அவுட் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஹேப்பன் இல்ல அப்படின்னா டேக் பிளேஸ். ஹேப்பன் இல்ல அப்படின்னா டேக் பிளேஸ் ஓகேவா. டு ஹேப்பன் இல்ல அப்படின்னா டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வேற இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்னன்னா, பிளே அவுட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, டு யூஸ் அப் அல்லது ஃபினிஷ். ஒரு விஷயத்த வந்து முடிச்சிட்டோம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளே அவுட் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம் ஓகேவா. அப்ப பிளே அரவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு, பிளே அவுட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து பிளே அலாங். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஐ டிசைடட் டு பிளே அலாங் with her idea. I decided to play along with her idea, which means அவ என்ன ஐடியா சொன்னாலோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒத்துக்கிட்டேன், சம்மதிச்சிட்டேன். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம play along அப்படிங்கிற மாதிரி அந்த phrasal verb வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், agree with something or somebody. To agree with something or somebody இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா play along அப்படின்னு சொல்லலாம். அடுத்து play up அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றது. பிஹேவ் பேட்லி அதான் இது பிளே அப் அப்படின்னா இது பிஹேவ் பேட்லி. பிளே வித் ஸோ பிளே வித் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் playing with feelings ஓகேவா. stop playing with feelings stop playing with other emotions, அதாவது stop playing with food. இந்த மாதிரி இடத்துல play with அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப play with அப்படின்னா keep touching or moving something. அப்போ பிளே பேஸ் பண்ணி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு 5 வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். பிளே அரவுண்ட் அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்றது, ட்ரீட் பண்றது. பிளே அவுட் அப்படின்னா ஹேப்பன் இல்லைன்னா டேக் பிளேஸ். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ஃபினிஷ் இல்லைன்னா யூஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். பிளே அலாங் அப்படின்னா அக்ரி வித் சம் ஒன் ஆர் சம்திங். பிளே அப் அப்படின்னா டு பிஹேவ் வெரி பேட்லி. பிளே வித் அப்படின்னா அது கூட சேர்ந்து ஒத்து போறது ஓகே. ஸோ ஸ்டாப் பிளேயிங் வித் மை ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஸ்டாப் பிளேயிங் வித் ஃபுட், ஸ்டாப் playing with other emotions இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஓகேவா. அதர்ஸ் எமோஷன். ஸோ பிளே வித் அப்படிங்கிறப்போ கீப் டச்சிங் ஆர் மூவிங் சம்திங் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த பிளே வித் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலை பேஸ் பண்ணி ஒரு 5 இது பார்த்துடலாம்.
காலை பேஸ் பண்ணி கால் பேக். கால் பேக் அப்படின்னா இது திருப்பி கூப்பிடுறது. அப்ப ரிட்டர்ன் டு எ கால், ரிட்டர்ன் டு எ ஃபோன் கால். கால் பேக் அப்படின்னா டு ரிட்டர்ன் எ ஃபோன் கால், ரிட்டர்ன் எ ஃபோன் கால். ஸோ அடுத்த வேர்ட் கால் ஆஃப். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கால் ஆஃப் அப்படின்னா இது கேன்சல் பண்ணிடுறது, கேன்சல். அடுத்து கால் அவே. கால் அவே. கால் அவே அப்படின்னா டு ஆஸ்க் சம்ஒன், டு ஆஸ்க் சம்ஒன் டு கோ சம்வேர் எல்ஸ், டு கோ சம்வேர் எல்ஸ். கால் அவே அப்படிங்கிறப்ப எங்கேயாவது போ அப்படின்னு சொல்றது. ஓகே, டு ஆஸ்க் சம்ஒன் டு கோ somewhere else. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா கால் அப். ஸோ கால் அப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஃபோன் கால் மூலமா நம்ம காண்டாக்ட் பண்றோம். டு காண்டாக்ட் சம்ஒன் த்ரூ ஃபோன். ஃபோன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் பண்றோம். ஃபோன் கால் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கால் அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேர்ட் கால் ஃபார். கால் ஃபார். ஸோ கால் ஃபார் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா டு நீட் ஆர் டிசர்வ் அ பர்டிகுலர் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் இது பண்ணு அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காலை பேஸ் பண்ணி ஒரு 5 வேர்டு பார்த்தாச்சு. கால் பேக். கால் பேக் அப்படின்னா டு ரிட்டர்ன் அ ஃபோன் கால், திருப்பி பேசுறது. கால் ஆஃப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது கேன்சல். கால் அவே அப்படின்னா எங்கேயாவது போ, நீ வந்து இந்த இடத்துக்கு இதை பண்றதுக்காக போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறத வந்து கால் அவே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கால் அப். கால் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோன் கால் மூலமா ஒருத்தவங்களை வந்து காண்டாக்ட் பண்றத வந்து கால் அப் அப்படின்னு சொல்லுவோம். கால் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தேவைக்காகவோ ஒரு ஆக்ஷனுக்காகவோ ஒருத்தவங்களை கூப்பிடுறத வந்து நம்ம கால் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ in this phrasal verb video we have learned 2 important phrasal verbs. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா play, இன்னொன்னு வந்து call. இதை பேஸ் பண்ணி 10 words வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட phrasal verb காலம்ல இந்த 2 வேர்டையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ hope this session is useful and thank you for watching.